வெல்கம் மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய உடலில் இருக்கிற பாகங்கள், உறுப்புக்கள், அதை எப்படியெல்லாம் பேசலாம், அதில் என்னென்ன சென்டென்ஸ் நம்ம உருவாக்கி பேசலாம் அப்படிங்கிறத தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும், நான் சிங்கிள் வேர்ட் மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். கடகடன்னு பேசணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும், எதை எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பழைய வீடியோஸும் போய் பாருங்கள். அதுலேயும் நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். என்னுடைய வீடியோ ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். திரும்ப 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 அதவே சொல்லி கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் வேறு விதமான சென்டென்ஸ் தான் உருவாக்கி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கவனமாக கேளுங்க. கடகடன்னு நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவனமாக கேட்டு அதை ரிப்பீட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ டாபிக்குள்ளே போகலாம். மேரே பால் ஜட் ரே ஹேன் அப்படின்னா என்னுடைய முடி கொட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். என் முடி கொட்டுது, என்னுடைய முடி கொட்டுது. மேரே பால் ஜட்னா பந்த் ஹோ கயே, என்னுடைய முடி கொட்டுவது நின்று விட்டது. அபி பால் கனே ஹோ கயே, இப்போது முடி அடர்த்தி ஆயிடுச்சு. கனே அப்படிங்கிறது அடர்த்தி. பந்த் அப்படிங்கிறது அடைக்கிறது கிடையாது, இந்த இடத்துல நிற்கிறது, நின்றுச்சு, கொட்டுவது நின்றுச்சு. ஜடனா பந்த் ஹோக, அபி பால் கனே ஹோக. சென்டென்ஸ் உருவாக்கணுன்றதுக்காண்டி பால் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வச்சு 3 சென்டென்ஸ் உருவாக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு, गर्मी के कारण मेरे माथे में फपोला हो गया, आ गया அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹோ கயா அப்படின்னு தான் சொல்லணும். கர்மிக்கே காரன் அப்படின்னா கர்மி அப்படிங்கிறது வெயில், வெக்கை ரெண்டுத்துக்குமே சொல்லுவாங்க. கர்மிக்கா மோசம் அப்படின்னா வெயில் காலம், வெறும் கர்மி அப்படின்னா வெக்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ கர்மிக்கே காரன் அப்படின்னா வெக்கையால் அப்படின்னு அர்த்தம், வெயில் வெக்கையால். மேரே மாத்தே மே அப்படின்னா என் நெத்தியில், எனது நெத்தியில். நெத்தியில் அப்படின்னா மாத்தே, மாத்தா அப்படிங்கிறது நெத்தி, நெத்தியில் அப்படிங்கிறதுக்காக மாத்தே அப்படின்னு சொல்கிறோம். மாத்தே மே நெத்தியில். ஃபப்போலா அப்படின்னா, ஃபப்போலானா இது கொப்பளம், கொப்பளம் வந்துடுச்சு. வெக்க அதிகமாக இருந்தால் நெத்தியில் கொப்பளம்லாம் வெடிக்கும்ல, அதை தான் சொல்ல வரேன். நெத்தி அப்படின்றத மட்டும் சொல்லாமல் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லித்தர்றேன். सर्दी के वजह से मेरी नाक बंद हो गई. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காரன் அப்படின்னு பார்த்தோமா, மாத்தே என்னது கர்மிக்கே காரன் அப்படின்னு பார்த்தோமா. இதில் வஜசே அப்படின்னு போட்டிருக்கேன். ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு தெரியணும், 2 வார்த்தையும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்ந்தாப்பில் போடுறேன். சர்திக்கே வஜசே அப்படின்னா ஜலதோஷத்தின் காரணத்தால். சர்தி ஜுகாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர், வெறும் ஜுகாம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெறும் சர்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்தி கே வஜசே மேரி நாக் பந்த் ஹோ கை, என் மூக்கு அடைத்து விட்டது. மூக்கடைப்பு வந்திருக்குன்னு சொல்லுவோம்ல, சர்தி ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. சென்டென்ஸ்க்காக உருவாக்கியிருக்கேன், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. இத்தனா மச்சில்லா அப்படின்னா இவ்வளோ கத்தாத. இப்போ நம்ம கோவத்தில் சவுண்டாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட சொல்லுவோம்ல, இவ்வளோ கத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. இத்தனா மச்சில்லா. मेरे कान के पर्दे फट जाएगा, मेरे कान के पर्दे फट जाएंगे அப்படின்னா என் காது சவ்வு கிழிஞ்சிரும். கான் கே பர்தே அப்படின்னா காது சவ்வு அப்படின்னு அர்த்தம். ஃபட் ஜாயங்கே அப்படின்னா கிழிந்து விடும், கிழிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு இதில் கான் அப்படிங்கிறது காதுன்னு தெரிஞ்சு போச்சு, சவ்வு அப்படிங்கிறது கான்கே பர்தே அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இத்தனா மச்சில்லா கத்தாத அப்படின்றதுக்கு இதில் எதுவுமே மரியாதை இல்லாத வார்த்தை தான், எதுவுமே மரியாதையான வார்த்தை கிடையாது. கோவத்தில் கத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல, மச்சில்லாயே அப்படின்னா மரியாதையாக கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது. மேரி ஆக் ஃபடக் ரஹி ஹை அப்படின்னா என் கண்ணு துடிக்குது அப்படின்னு அர்த்தம். கண்ணு துடிச்சா நம்ம சொல்லுவோம்ல, என் கண்ணு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேரி ஆக் ஃபடக் ரஹி ஹை. இதவே சீதி ஆக் ஃபடக் ரஹி ஹை அப்படின்னா ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற கண்ணு துடிக்குதுன்னு அர்த்தம். உல்டி ஆக் ஃபடக் ரஹி ஹை அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற கண்ணு துடிக்குது அப்படின்னு அர்த்தம்.
எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எந்த சேனல்லுமே நான் கற்றுக் கொடுக்குற மாதிரி எந்த சேனல்லையுமே கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் சேனல் இன்னும் எனக்கு க்ரோ ஆகலை அப்படின்னா நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் காரணம். நான் உங்களுக்காக இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து எவ்வளோ புது புது வேர்ட்ஸ் நான் கொண்டு வர்றேன். அப்படி இருந்தும் நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணால், நீங்கள் கமெண்ட் பண்ணி எப்படி உங்கள் கருத்துக்களை சொன்னால் தானே எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் போடணும்னு ஆர்வம் இருக்கும். ஓகே, ஹிந்தி கற்றுக்கணும், வேகமாக கற்றுக்கணும், கடகடகடன்னு ஹிந்திக்காரவங்கள மாதிரியே பேசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மூலியமாக ஹிந்திக்காரவங்கள மாதிரியே ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். நான் வந்து இந்த வார்த்தை தெரியும், அந்த வார்த்தை தெரியும், இந்த வார்த்தை எனக்கு தெரியாது அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு A to Z ஹிந்தியில் ஆல் இன் ஆல் எனக்கு ஹிந்தி வார்த்தை புரியும், தெரியும். அது மட்டும் இல்லை, நான் 2-3 ஸ்டேட்டில் இருந்ததுனால மகாராஷ்டிராவில் எப்படி கலந்து ஹிந்தி பேசுகிறாங்க, மத்திய பிரதேசில் எப்படி பியூர் ஹிந்தி பேசுகிறாங்க, மத்திய பிரதேசில் கிராமத்தில் எப்படி பேசுகிறாங்க, சத்தீஸ்கட்டில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் அந்த ஊரில் இருந்துட்டு இந்த வார்த்தை எனக்கு தெரியல, இது இந்தியா இல்லை வேறு லாங்குவேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சில முக்கியமான வார்த்தைகள் வந்து கடைசியில் தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா நான் யோசிச்சு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் கேள்விப்பட்டதில்லை, அந்த வார்த்தைக்கு என்ன ஹிந்தியில் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை கடைசியில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு எல்லா வேர்ட்ஸையும் எல்லா சென்டென்ஸையும் கற்றுக்கோங்க. ஆப்கி போஹே பஹுத் சுந்தர் ஹை அப்படின்னா உங்கள் புருவம் அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். போஹே அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்போல்லாம் ஐப்ரோன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை ஹிந்தியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் எழுதி போட்டிருக்கேன். போஹே அப்படின்னா ஐப்ரோ. இப்போ கண்ணை பார்த்தோமா, இப்போ ஐப்ரோ பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த இமையை பற்றி சொல்லலாம். பலக் झपकाते ही गायब हो गया. பலக் झपकाते ही गायब हो गया. பலக் அப்படின்னா இமை அப்படின்னு அர்த்தம். பலக் झपकाते ही அப்படின்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து சமை அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில் வரலை. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்ந்தாதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கிடைக்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில், இதுதான் பலக் झपकाते ही அப்படின்னு அர்த்தம். ஹி அப்படின்னு போட்டிருக்கிறதால தான் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது, கண்ணுன்னு போடவே கிடையாது, வெறும் இமை மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனால் அர்த்தம் இதுதான், பலக் झपकाते ही கண்ணிமைக்கும் நேரத்தில், காயப் ஹோ கயா அப்படின்னா காணாமல் போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது மாயாஜாலமாக மறைஞ்சு போச்சு அப்படின்றது. காயப் ஹோ கயானா மறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். கால் மே தப்பட் மாறுங்கா, இது வந்து ஒரு பையன் சொல்கிறது. கால்மே தப்பட் மாறுங்கி அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்கிறது. என்ன அர்த்தம்? கன்னத்தில் அறைவேன். கால்மே அப்படின்னா கன்னத்தில், நம்ம செவுளுன்னு சொல்லுவாங்கள்ல, செவுளு கன்னம், கன்னத்தில் அறைவேன். கன்னம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் உருவாக்கியிருக்கேன். கன்னத்தில் அறைவேன். கால்மே தப்பட், தப்படுன்னா அறை, மாறுங்கா அப்படின்னா அறைவேன். அடிப்பேன் வருதுல மாறுங்கா, ஆனால் இந்த இடத்துல அறைவேன் அப்படின்னு அர்த்தம். உதடு உலர்ந்து போய் அந்த காஞ்சு போய் அந்த பக்கம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி உதடு இருந்துச்சுன்னா ஹோட் ரூக்கி ஹோகை ஹே அப்படி சொல்லணும். ஹோட் ரூக்கி ஹோகை ஹே. இந்த ரூக்கி அப்படிங்கிறது தான் உலர்றது, அந்த உலர்ந்து காஞ்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோட் ரூக்கி ஹோகை ஹே. உதடு உலர்ந்து போயிடுச்சு, காஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம். கரம் சாய் பீனே சே ஜீப் ஜல் கை அப்படின்னா சூடாக டீ குடித்ததால் நாக்கு சுட்டுருச்சு, சுட்டு வெந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் அப்படி சொல்லுவாங்க. கரம் சாய் பீனே சே ஜீப் ஜல் கை. இப்போ ஜீப்புக்கு பதிலாக ஜபான் ஜல் கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபான் ஜீப் ரெண்டுத்துக்குமே நாக்கு அப்படின்னு அர்த்தம். தாத் கே மசூடே மே தர்த் ஹை அப்படின்னா தாத் அப்படின்னா பல்லு, தாத் கே மசூடே மேனா பல் ஈறுகளில் அப்படின்னு அர்த்தம். மே சேர்த்தாதான் ஈறுகளில் அப்படின்னு வரும். வலி இருக்கு அப்படின்னா தர்த் ஹை, வலி இருக்குன்னா தர்த் ஹை. தாத் கே மசூடே மே தர்த் ஹை. சில நேரத்தில் பல் ஈர் இருக்குல்ல, ஈருன்னு தானே சொல்லுவாங்க, அதில் வந்து வலி இருக்கும், வீக்கம் இருக்கும்ல, அப்போ ஹாஸ்பிட்டல் போனால் இப்படி சொல்லலாம். வீக்கம் இருக்குது அப்படின்னா மசூடேமே
சூஜன் ஆ கயா ஹை. இதோட தொடர்ச்சியை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வெறும் அந்த முகத்துக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸை வச்சே 10 நிமிஷம் வீடியோ முடிஞ்சு போச்சு. அப்போ உடல் உறுப்புக்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா நெகத்துலேருந்து வயிறுலேருந்து கை கால் எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ வந்து கேள்வி, துஜே திகாய் நீ தேத்தா கியா, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் தமிழில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நல்ல வீடியோ, யூஸ்ஃபுல் வீடியோ இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.